மகிழி எடுத்து வாசிப்பான். மகிழி எடுத்து வாசித்தா இந்த பாம்பு என்ன செய்யும்? படம் எடுத்து ஆடும். அந்த பெட்டியிலிருந்து தானாக வெளிப்பட்டு வந்து அது படம் எடுத்து ஆடும். அப்படி நடினம் ஆடி ஜனங்களை மகிழ்விக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய பொண்ணு பொருளையும் வைத்து இவன் எடுத்து வயிற்று பிழப்பு சாய வைப்பான். அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே அந்த பாம்பு என்ன செய்வான் தெரியுமா? அப்படியே பிடிச்சு அந்த பெட்டியில போட்டு மறுபடியும் அடிச்சிடுவான். அவன் மகிழி எடுத்து வாசிக்கும் போதுதான் அந்த பாம்பு வெளியே வந்து ஆடும். அப்படி முன்ன அந்த பாம்புக்கு ஒப்பா அதை பிடிச்சு கட்டி வைக்கணும் மாமா. மாமா மூச்சு மாமா ஆமா அந்த ஜெட்டு கட்ட குள்ளநெறி யாரு? அந்த ஆழி என்று சொல்லக்கூடிய கடல் யாரு? மாமா பின்னாடி ஆமா சொல்லு மாமா.
காப்பி காப்பிண்ணா ஏந்திரு மேலே ஏந்திரு என்ன தூங்கினே இருப்பேன் ஒன்னா இப்பதான் சேர போத்து ஏந்திரு தூக்கூடாது இந்த நேரம் என் உள் வந்து எப்படி அகப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா மாமா நடமாடும் தாய்க்கு நடமாடும் குழம்பித்திருப்பார் தாய் அகப்பட்டதை போல படமே செய்யறா நீ வந்து ஒரு குழந்தையாகப்பட்டது தாய்ப்பாலுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை தன்னுடைய தாய் எடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா எப்படி கெட்டியாக இறுக்கி பிடிச்சுக்குமோ அதை போல உன்னை கெட்டியாக இறுக்கி பிடிச்சிருக்கிற மாமா. திடமாக எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாமன்னு நான் அந்த கட்டிலிருந்து உன்னை விடுவிடுவேன். ஆமா அசுக்குமா அசுக்குமா கம்மங்கதிரு அதற்கு பயம் கொள்ளுமா சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவி யாரு? அந்த கங்கி கம்மங்கதிரி யார் சொல்லுமா? வருகிறது. அதனுடைய இனிமையால் கண்டது ஒரு கம்பப்பள்ளி. நமக்கு வேண்டியமான உணவு கிடைத்தது. அப்படி என்று நாம பழுது சொல்லு மாமா. உடனே இந்த அடிக்கும் காற்றிலே அசைந்துகிட்டே இருக்கு அந்த கம்பங்களில கம்பங்கள் எட்டி பிடித்து உணவறிந்து வயிறார நிறைந்த பிறகு அந்த சின்னவரி சொல்லுதா அசக்கமா அசக்கமா கம்பங்கள் அதற்கு பயந்துதான் இந்த சிட்டுக்குருவி அப்படி என்றதா. அது போன்று அந்த கம்பங்கள் யாரு சிட்டுக்குருவி யாரு மாமா? இது தெரியாத இது நான் சொல்லிதான் புரிஞ்சுக்கணுமா? சொல்லு மாமா. சிட்டுக்குருவி என்பது நீ ஆகும் நான் ஆகும் அந்த கங்கி அந்த கருவி சகாதேவா நான் தான் கங்கின்னு சொல்றேன். சகாதேவா இருந்தாலும் இந்த நேரம் எப்படி தெரியுமா? எப்படி மாமா? கம்பாடி
சரி நம்மடி கிரகத்துக்கு வீட்டுக்கு வாட்டிட்டு போற ஆடு மாடுல அப்படின்னு சொல்லிட்டு வாட்டிட்டு வர்றாரு. அதிகாலையில போகும்போது ஆத்து கடந்து அப்புறம் வாட்டிட்டு போனாரு. மறுபடியும் வரணும்னா அதே ஆத்து கடந்துதான் இப்ப வரணும், கிரகத்துக்கு வரணும் வீட்டுக்கு. ஆமா. இவர் ஓட்டிட்டு வரும்போது அந்த ஆத்துல வெள்ளம் பெருகெடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டு என்னடா இது, அது காலையில ஆறு வெள்ளோடி கிடந்தது, இப்போது பார்த்தா பெருகெடுத்து ஓடுகிறது வெள்ளம். எவ்வளவு மழை பொழிஞ்சிருந்தா வெள்ளம் பெருகெடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளை ஆற்றங்கர மேட்டிலே ஒரு மரத்துடைய அடிவாரத்தில் வடிக்கிட்டு கலத்தில் இருக்க திரண்டுகளால் ஓடிக்கிட்டு பார்க்கிறார் அந்த வெள்ளத்தை. இவ்வளவு வெள்ளம் பெருகெடுத்து ஓடுது அப்படி என்று அந்த காடு மலையில் இருந்த கரடியானது தவறி அந்த வெள்ளத்துல விழுந்து அடிச்சுட்டு வருது. இவர் திரண்டுகால ஓடிக்கிட்டு விட்டு பார்க்கும்போது வெள்ளத்தை நம்ம போல எவனோ எதிர்குலத்துல பிறந்தவன் ஆடு மாடுகளை வாங்குவதற்காக கம்பளி மண்ணில பணத்து கட்டிட்டு போயிருக்கிற அந்த ஆத்து கிடந்து இந்த ஆத்துல போகும்போது வெள்ளத்தினால விட்டு இருக்கிறான் இந்த படம் முட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இவர் கருத்திற்கு தொண்டுகாலம் போட்டு இழுகிறாரு. உயிருக்கு ஊசலாடி வருகிறது, கருவியாக விட்டது. நாம் எப்போது கரை கிடைக்க போகிறோம், நாம் உயிர் பிழைக்க போகிறோம் அப்படி என்று அது நினைப்பு இவர் பணம் போட்ட கபடி படம் போட்டு இழுக்கிறாரு. இவர் இழுக்க இழுக்க அருகில் வந்ததோ கரடியா விட்டால் அந்த எகுகுல சிகாமணியை விழுக்கியதா. இருவரும் முரண்டிட்டு போறாங்க அந்த வெள்ளத்துல. அப்ப சொல்றாரு அவரு, உன்னை வெறும் கம்பளி போட்டு நினைச்சேன், கரடியா மாறி என்ன பண்ணிக்கிட்டு விட்டாங்க கரடி அப்படி என்றார். ஆமா, உன்னை வெறும் கம்பளி போட்டு தான் நான் நினைக்கிறாரு என்று எதிர்பார்க்கிறேன். மாமா, அந்த அமுதம் என்று சொல்லக்கூடிய கொம்பு தேனை யாரு? அந்த முடவை கை கால் கொடுக்க முடவு யாரும். ஆமா, இரு காலில் கை குறைந்த புடவே பெருமைக்குரிய தாய்நாடு ஜமதவளியிலே 5ஆம் வேதம் புண்ணிய சரித்திரம் நடக்கிறது. இரு காலில் கை குறைந்த புடவே அந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்கிறார். செவியார கேட்டு இந்த கர்மத்தை துளைத்து விடலாம் அப்படி என்று தாவி தாவி வருகிறார் பக்கத்து கிராமத்தில் இருந்து. இந்த ஆலை அந்த புண்ணிய சரித்திரம் மதியத்துல சொற்பொழிவு, இரவு நேரத்தில் நாடகம். இந்த பாரத சொற்பொழிவு கேட்கலாம் புண்ணிய சரித்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு செவியார கேட்டு வர்றாரு. ஆற்றிலிருந்து வரணும்னா அந்த ஆற்றில கோடை கால வெயில் தாவி தாவி வருகிறார். வரும்போது வேறையா கட்டிட்டு வருது தாவி வர்றாரு. அப்ப கேட்கிறாரு அந்த புண்ணிய சரித்து கேட்டு வர்றாரு. இக்கரைக்கு வந்த பிறகு ஆலயத்தின் அடியால வந்து நின்றாரு. ஒரு மரத்தினுடைய அடிவாரத்தில் நிற்கும் போது வெயில் காயுது. இவ்வளவு நேரம் கொண்டு நேரம் மரத்தினுடைய அடிவாரத்தில் அமர்ந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டே அந்த வேற தொட்டி இந்த மரத்தினுடைய நுழையை கண்டார். அமதமரிஜனுடைய கும்பத்தேரை கண்டெடுத்தார். அமதமரிஜனுடைய கும்பத்தேரே கொஞ்சம் சொட்டு வயால கிட்ட வாய அப்படி மரத்து தேவை சாவ முடியுமா? இது காலில் கை குடிச்சிருச்சு, எப்படி மரத்தில் ஏற முடியும்? ஏறினால் அமதமரிஜனுடைய கும்பத்தேரை முடியாது. அது போன்று அமதமரிஜனுடைய கும்பத்தேர் ஆண்டவனாகவும் மாமா சொல்லு மாமா, ஒழுங்கா யாரு அந்த கொம்பு தேனை யாரு மாமா? மொட்டைய சொன்னா
ஆமா ஐயா நதிபாண்டவன் கூடையும் தானாகப்பட்டதை அதிமோகமாக வந்து கட்டில் அகப்பட்டாய கண்ணாமனை விடுவது ததிபாண்டவன் செலுத்தின ஒரு குழந்தை ஒரு உடைய அவரோ வீதியில நடந்துறாங்க கூடி கவுத்துட்டு அது மேல அவரை அமர செய்துட்டு ஒரு தடிக்கல் கொடுப்பாங்க டொப்பு டொப்பு தட்டினா கோழி கிட்ட வர அப்படி இருக்கிறாரு. இந்த கோபியர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த கோபியர்கள் ஒன்றாக சேர்ந்து என்னை துரத்தி வருகிறாங்க. ஏன் துரத்தி வராங்க தெரியுமா? நான் செய்யற நல்ல வேலைக்கு துரத்தி வரும் பொழுது இந்த தனிப்பாண்டு இருக்கிறாரு. அந்த வழியாக வீதி வழியாக ஓடி வருகிறேன். யாரு பாடினாரு? நான் தான் உங்க கண்ணன். என்னப்பா காரணம்? இந்த கோபியர்கள் துரத்தி வராங்க. நான் என்ன செய்யணும்? நான் கூடைய திரு அந்த கூடைக்குள்ள நான் புகுந்துக்கிறேன். கூடையை கலந்துட்டு அது மேல அமர்ந்திருந்தேன் அப்படின்னு கூடையை திறந்தாரு. உள்ளே புகுந்தேன். கூடையை கலந்துட்டு உட்கார்ந்தாரு. கோபியர் எல்லாம் ஓடி வந்தாங்க. தாத்தா தடிபாண்டவனு யாருமா? பெண் குரல் கேட்குது. நான் தான் கோபியரு. இதான் சமாச்சாரம். கண்ணன் இந்த வீதியாக ஓடி வந்தாரு. பார்த்தீரா? பார்த்தேனே. போய் சொல்லாத உத்தமரே பார்த்தீர். எங்க இருக்கான் கண்ணன்? என் தர்பாசனங்கள் இருக்கிறாரு. தர்பாசனங்கள்னா அதான் தூத்து நிற்கிறாருன்னு சொன்னார். அதுக்கு என்ன சொன்னாங்க கோபியரு? ஏ குருடா குட்டி இப்படி இருக்கவே தண்டா பிறந்த நாள் முதற்கொண்டு முதுமையாக வரையில் இது விடியிருந்த பார்வையற்றவனா இருக்க என்று நல்லா ஞாபகம் படிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு வேர்வையா கொட்டுது. தாத்தான்னு என்ன பண்ணாரு? கோவியர் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. அப்படின்னா கூடி திறந்தாத்தா திறக்க மாட்டேன். என்ன தாத்தா காரணம்? கண்ணா பிறந்த நாள் முதற்கொண்டு பூமியாக வரையில் நான் உடைய பக்தராக திரவட்டம் இது வெளியிருந்த பார்வையற்றவனாக இருக்கேனே. இந்த உலகத்தை என்னவென்றே காண முடியவில்லை. என் இருவழிகளுக்கு பார்வை தந்த இந்த கூடையில் இருந்து உன்னை விடுதலை செய்கிறேன். அப்படியா? தாத்தா தருகிறேன். கண்ணா என் இருவழிகளுக்கு பார்வை தந்த இந்த உலகத்தை காண விடாது. கூடையை திறந்ததும் ஆண்டவா உடைய திருமுகானந்தத்தை காண வேண்டும் என்ற இருவழிகளுக்கு பார்வை எழுப்பி கூடையை திறந்த என்னுடைய ஆசை பெற்ற நதிபாண்டவன் கூடையில் தானகப்பட்டதை மதிமோகமாக வந்து கட்டில் அகப்பட்டாய கண்ணா உடைவிடுவது அர்த்தம் என்ன?
வளர்ப்பதற்கும் எந்த சிறிய ஒரு பெண்ணும் வளர்க்கூடாது. அப்படி என்று கை போட்டு உங்களை கருதி அது வேறு. எப்படி என்றால் எப்படி மாமா? நாம் அஸ்தாபுரம் தூதுவராக செல்ல போகிறோம். துரியம் நாடு கொடியர் என்று மறுக்க போகின்றார். அக்ரோணி என்பது 18. 18. இந்த 18 அக்ரோணிக்கு 18 நாள் உத்தமையை சித்தமாக கைத்தட்டி வரப்போகிறோம். இந்த 18 அக்ரோணி சேனாசேனங்களை பிணமாகவும் சுடுகாட்டில் இருக்கின்ற தோட்டியாக நான் என்று அக்னியில பிறந்த பாஞ்சாலி அக்னி வசப்படுத்தி அந்த 18 அக்ரோணி சேனாசேனங்களும் பிணங்கள் எல்லாம் எரித்து சுடுகாட்டில் இருக்கின்ற தோட்டியாக என் கரத்திற்கும் தனிக்கோராக ஐவரையும் பயன்படுத்தி எங்களை பயன்படுத்தி கடைசியாக இந்த சுடுகோல் அந்த தோட்டி என்ன செய்வாரு? அக்னி கிரை தருவார். கடைசியா உங்களையும் அக்னி கிரை தர வேண்டும் என்று எண்ணினேன். ஐவரை மீட்டுக் கொண்டாய் வைத்தார். இருந்த போதிலும் நம் கட்டிலே நான் அகப்பட்டதும் நீ என்னை கட்டுண்டதும் மகாபெரும் பாரத போர் நடந்த முடிய வரையில் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் ஒருவருக்கு தெரியப்படுத்தவே கூடாது. தெரியப்படுத்த மாட்டோம். ஆண்டவர் என்ற மகத்துவம் இந்த உலகில் இல்லாமல் போய்விடும். சாஸ்திரத்திலே வல்லமை படைத்தது. பிறந்தால் விடைபெற்று சென்றால் போகவிடமெல்லாம் வெற்றியை காணலாம் என்றுதான் தன்னந்தனிமையோடு அழைத்தவர். ஆமா, சென்று வெற்றியோடு திரும்பி வாருங்கள் மாமா. நல்லது வைக்கிறார்.